ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீஷோ சப்ளையர் பேனலுக்கு தான் போய் பார்க்க போகிறோம் எத்தனை ஆர்டர் வந்திருக்குன்னு. அதுக்கு முன்னாடி தீபாவளிக்காக 2 days லீவ் விட்டுருந்தோம். அதனால் நம்ம எதுவுமே டிஸ்பேச் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஜஸ்ட் ஆர்டர் வந்ததை மட்டும் எடுத்திருந்தோம், அக்செப்ட் மட்டும் பண்ணி வச்சுருந்தோம். எந்த ஆர்டரையுமே நம்ம டிஸ்பேச் பண்ணாமல் வச்சுருந்தோம். இன்றைக்குமே பெண்டிங் ஆர்டரில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதையுமே அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ஆர்டர் வந்திருக்கோ அதெல்லாம் நம்ம கொரியர் லேபிள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கிங் பண்ணணும். பாருங்கள், இது பெண்டிங்கில் இருக்குது, அக்செப்ட் பண்ணாமல் இருக்குது. இனிமேல் தான் அக்செப்ட் பண்ணணும். ரெடி டு ஷிப்பில் இருக்கிற நம்ம அக்செப்ட் பண்ணி வச்சது. இனிமேல் தான் லேபிள் டவுன்லோட் பண்ணால் அவங்க கொரியர்காரவங்க எந்த கொரியரு, அதாவது மீஷோக்கு கீழே ஒரு 5-6 கொரியர் வேலை செய்வாங்க. அந்த ஒரு கொரியரை அவங்க பிரித்து போட்டு விடுவாங்க. அந்த 25 கொரியரையும் பிரித்து போட்டு விடுவாங்க. அது பிரித்து டவுன்லோட் பண்ணோம்னாலே அவங்களே பிரித்து போட்டுருவாங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஷிப்பிங்க்கும், அதாவது ஒரு கொரியர்காரங்களுக்கும் நம்ம தனித்தனியாக டிஸ்பேச் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நியூ ஸ்டாக்கை நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியுமே ஏதாவது 1-2 ஆர்டர் வந்தாலுமே அதையுமே நம்ம எடுத்து கொரியர் டிஸ்பேச் பண்ணிடணும்.